கீர்த்தி சுரேஷோட நடிப்புல வெளிவந்த ரகு தாத்தா திரைப்படம். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விளம்பரம் செய்யப்படல. கீர்த்தி சுரேஷ் தான் ஒரு சில பேட்டிகள்ல இந்த பத்தி பேசினதுனால ரகு தாத்தான்ற ஒரு திரைப்படம் திரையரங்குல ரிலீஸ் ஆக போகுதுன்றதே மக்களுக்கு தெரியப்படுத்துச்சு. இப்போ தமிழ் சினிமா விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விளம்பரம் பண்ணாதான் அந்த படங்கள் மக்கள் மத்தியில போய் சேரும். அப்பதான் மக்கள் ஆர்வமா வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த யுக்தி வந்து இப்போ கொஞ்ச நாளா கையாளப்படுது. அதுக்கு தான் எல்லாரும் செலவு பண்ணி ஆடியோ லான்ச் வைக்கிறது, பிரஸ் மீட் வைக்கிறது, இல்ல அந்த படத்துல நடிச்ச நடிகைகள்லாம் வந்து நிறைய சேனல்ஸ்க்கு போய் பேட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான விதத்துல அந்த படம் வந்து ப்ரமோட் செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் ரகு தாத்தா திரைப்பட குழுவினர் செய்ய தவறிட்டாங்க அப்படின்ற பட்சம் தான் இப்ப பார்க்கப்படுது. பட் ரகு தாத்தா திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல திரைப்படம், கண்டிப்பா மக்கள் பார்க்கணும் தான் சொல்றாங்க. ஸோ என்னதான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு இருந்தாலுமே வந்து இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ரகு தாத்தா திரைப்படம் 2.49 கோடி ரூபாயை வசூல் செஞ்சிருக்கு.